ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா கோகோனட் மஃபின் தான் நான் பண்ணியிருக்கேன். இதை எப்படி செய்யலான்றத சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். பிகினஸாக இருக்கிறவங்க கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம். என்னோடய மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரியான பர்ஃபெக்டான மஃபின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 100 கிராம் சுகர், 30 கிராம் கோகோனட் ஃப்ளேக்ஸ், 165 கிராம் மைதா, 100 கிராம் பட்டர், 120 கிராம் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து பீட் பண்ணலாம். நம்ம சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி முட்டையை நல்லா க்ரீம் மாதிரி நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ண பட்டரும் பாலையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா ஒரு டைம் வந்து சலிச்சுக்கலாம். சலிச்சுட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இது வந்து நான் வந்து தேங்காவை வந்து நல்லா திருவிட்டு லைட்டாக ஈரப்பதம் போகிற மாதிரி நான் வறுத்து எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் கூட நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கப் கேக் லைனரில் ஊற்றி நம்ம பேக் பண்ண வச்சுக்கலாம். கரெக்டாக 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தாலே சூப்பரான பர்ஃபெக்டான மஃபின் உங்களுக்கு கிடச்சிரும். இது மேலே வந்து நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக கோகோனட் வந்து அந்த இது சேர்த்துக்கிறேன். டெசிகேட்டட் கோகோனட் மேலே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து பேக் பண்ண வச்சிடலாம். பேக் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் வந்து கூல் டவுன் பண்ணிடணும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய ரெசிபீஸ் என்னோடய சேனலில் அடிக்கடி நான் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக என்னோடய பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.